இப்போது காணாங்கத்தை மீன் தொக்கு செய்ய போகிறோம். இப்போ வந்து மீன் தொக்கு செய்யறதுக்கு மீன் முள் எடுத்துக்கிறோம். இந்த தலையை மட்டும் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தலை வேணான்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மீனில் இருக்க இந்த முள் பகுதியை நடுமுத்தில் பிடிச்சிட்டு இப்படி அழிச்சா போதும், அழகாக வந்துடுது. பாருங்கள், முள் தனியாக அழகாக வந்துடும். பட்டையாக முள் இல்லாத தனியாக வந்துடுது. பாருங்கள், இந்த மீன் நடுமுத்தில் குட்டி குட்டி முள் இருக்கும்ல, அந்த குட்டி குட்டி முள் முதுகு பகுதியில் குட்டி குட்டி முள் இருக்குல்ல, அந்த முள் பகுதியை எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா இப்போ சதை மட்டும்தான் இருக்கும், முள்ளே இல்லை. இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். தலை எனக்கு தேவை, அதனால் நான் தலை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு தலை வேணான்னா அவாய்ட் பண்ணிடலாம். இதை பாருங்கள், இவ்வளோ அழகாக வருதுன்னு எடுத்தாச்சு. இந்த நடுமுத்தில் மட்டும் முள் இருக்கும், நடு பகுதியில் முதுகு பகுதியில் இருக்கும். மீன் தொக்கு செய்கிறனால முள்ளெல்லாம் எடுத்துட்டு நான் செய்ய போகிறேன். பாருங்கள், காணாங்கத்தை மீன் தொக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். மீன் மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் உப்பு போட்டு ஊற வச்ச மீன். பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது, சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி, 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் வேணும். தாளிக்கிறதுக்கு உளுந்து, கடுகு, வரமிளகாய், தயிர், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு. எண்ணெய் ஊற்றிட்டோம். அடுத்தது கடுகு போடுறோம். கடுகு, உளுந்து, கடுகு பொரிஞ்சதும் வரமிளகா, வரமிளகாவுக்கு அடுத்தது சின்ன வெங்காயம். பாருங்கள், நல்லா சின்ன வெங்காயம் வணங்கணும், செவந்து வரணும். சின்ன வெங்காயம் செவந்து வந்தோடனே கருவேப்பிலை, புதினா இலை, அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா, இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வாசம் போகணும். இஞ்சி பூண்டு விழுது வாசம் போகிற வரையும் நல்லா வணக்கி இருக்கணும்.
பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது நல்லா செவந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி பழம். தக்காளி பழம் நல்லா குழஞ்சி வர வரையும் நல்லா வணங்கணும். தக்காளி போட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூளுக்கு அடுத்தது உப்பு. தக்காளி பழம் போட்டது மஞ்சத்தூள் உப்பு போட்டால் நல்லா தக்காளி குழஞ்சி வரும். அதனால தான். இந்த சின்ன சின்ன மீனில் தான் வந்து நல்ல சத்தே இருக்குது. ஆனால் பசங்கள்லாம் சின்ன மீன் வந்து சாப்பிட்ணுன்னா முள் இருக்குன்னே சாப்பிட மாட்டானுங்க. அதனாலே சில பேர் வீட்டில் வாங்குறதில்ல. அந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரி தொக்கு செஞ்சு பசங்களுக்கு மீன் முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு தொக்கு செஞ்சு கொடுத்தா அழகாக அதில் மீனில் முள் இருக்கான்னு தெரியாத அளவுக்கு நான் உங்கள் மட்டும் சாப்பிடுவோங்க நல்லா. அதுவும் இந்த காணாங்கத்தை மீனில் வந்து சதைப்பகுதி வந்து பட்டையாக உரியும். மற்ற மீன்லலாம் வச்சுக்கிங்களேன், சதைப்பகுதி எடுத்தோம்னா மீனோட முள்ளோட சேர்த்து வரும். இந்த காணாங்கத்தை மீனில் மட்டும் குழம்பு வச்சாலும் வறுத்தாலும் அப்படியே அந்த சதைப்பகுதி தனியாக அழகாக எடுக்கலாம். அதனால தான் நான் காணாங்கத்தை மீன் எடுத்துருக்கேன். இப்போ மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பாருங்கள், தக்காளி ஓரளவுக்கு குழஞ்சிருச்சு. ஜீரகப்பொடி, கரம் மசாலா, மிளகாய்த்தூள், இதெல்லாம் அப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வணங்கணும். இந்த மசாலாவோடு சேர்த்து தொக்கில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த மீன் பீஸெல்லாம் அப்படியே மெதுவாக போடலாம்.
லைட்டாக அந்த மசாலாலாம் இந்த மீனில் படுற அளவுக்கு இப்படி பரட்டி விடணும். இப்போ தயிர் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் கொஞ்சம் தளதளன்னு வர்றதுக்காக நான் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். மீன் போட்டதும் நல்லா கமகமன்னு வாசம் வருது. இப்போ பாருங்கள், நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். கானாங்கத்தை முள்ளில்லாத தொக்கு ரெடி.